வணக்கம், ஹலோ, வெல்கம் பேக் டு சரவண பவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெம்மியான ஃபிஷ் கறி ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், தேங்காய், கொத்தமல்லி எல்லாமே மிக்சரில் ஆட் செஞ்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை இருந்தால் அப்படியே ஆட் செஞ்சுக்கலாம். பாருங்கள், கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் செஞ்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் பிரிஞ்சி இலை ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் செஞ்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், ஆனியன், பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சீலா மீன். உப்பு தேவையான அளவு ஆட் செஞ்சுக்கலாம். கூடவே மஞ்சள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும், ஆனியன் தக்காளி வதங்குற வரைக்கும். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் செஞ்சுக்கலாம். 2 தக்காளி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் ஒரு 4 மினிட்ஸ் ஆகுது பாருங்கள். இல்லைனா நீங்கள் அனுப்புகிற வேல்யூபிளான கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே ஸ்பேமில் போயிடும். ப்ளீஸ், என்னுடைய ஸ்மால் ரிக்வெஸ்ட் இது. பாருங்கள், இப்போது ஆனியன் தக்காளி வதங்கணும். அதுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் செஞ்சுக்கலாம். இது வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் தான். நீங்கள் இது இல்லைன்னா மிளகாய் ப்ளஸ் தனியாக தனித்தனியாக ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணி 1 டம்ளர் ஆட் செஞ்சு இது நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். ஆனியன் தக்காளி எல்லாமே நம்ம பிளேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மீன் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே மீன் வாஷ் பண்ண உடனே நீங்கள் மசாலா ஆட் பண்ணி வச்சுடுங்க. இல்லைனா டேஸ்ட்டு கொஞ்சம் சப்புன்னு ஆகிடும். அதுக்காக தான். இது ஸ்மால் டிப்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ். மீன் எப்போவுமே வாஷ் பண்ண உடனே மசாலா சேர்த்து கலந்து வச்சுடுங்க, நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகுது. இப்போ நம்ம அரைச்ச கோகோனட்டோட பேஸ்ட் ஆட் செஞ்சுக்கலாம். அருமையான சுவையிலே மீன் குருமா ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்கும். பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹெம்மியான டேஸ்டியான ஃபிஷ் குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஃப் செஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ரெடி ஆகிடுச்சு குருமா. பாருங்கள், நான் இன்றைக்கி தோசையோடு சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குது. என்னோட பையன்தான் சாப்பிட்றான். சீஸ் ரொம்ப சூடாக இருக்குது, எடுக்க முடியல மீனை. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.